முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு பிள்ளையே, நீ தைப்பூசத்துக்கு பிறகுதான் என்னை திருச்செந்தூரில் வந்து காண இருக்கிறாய். உனது சூழ்நிலை அப்படி. ஆனால் தைப்பூச தினத்தன்று நீ எழுந்தவுடன் என்னை திருச்செந்தூர் முருகா என்று மனதில் நினைத்து தியானம் செய்துவிட்டு உன் வேலைகளை செய். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். என்னை நினைத்து மனம் உருகும் நீ, உன்னை நினைத்து நானும் மனம் உருக மாட்டேனா? என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். உனக்கு மிகவும் சக்தி வாய்ந்த செயல் உருவாவது சாதாரண செயலில் இருந்துதான். தொடர்ந்து உன் கடமையை முழு மனதுடன் செய்து கொண்டே இரு. நல்ல மாற்றம் வருகிறது. உன் எதிர்பார்ப்பு அப்போது கண்டிப்பாக நிறைவேறும். நடத்தியதும் நானே, நடப்பவை அனைத்தும் நானே, நடத்தப் போவதும் நானே. கவலையை விடு, சந்தோஷமாக இரு. உனக்கு நல்லதே நடக்கும். என்னுடைய நாமத்தை நீ தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வா. உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். உனக்கென தனி பாதை உண்டு, தனி திறமையும் உண்டு. அதை நோக்கி செல்வதே சிறந்தது. உனக்கென அடையாளத்தை நீயே உருவாக்கு. உன்னை பெருமையடைய செய்வேன் நான். உன் கண்களுக்கு மறைவாக இருந்த கர்மவினை உன் கண்களுக்கு புலப்படும் காலம் உனக்கு வேதனை அதிகரிப்பதாக தோன்றும். கர்மவினை இல்லை என்று இருந்தாய். இப்போது கர்மவினை தெரிந்து கொண்டாய். வேதனை தந்த கர்மவினை விரைவில் வெல்வாய். நீ தொடர்ந்து ஓம் சரவண பவ என ஜெபித்து கொண்டே இரு. உன்னுடைய கர்ம வினைகள் மறைந்தே போகும். ஓம் சரவண பவ.